ஃபேமிலி, நான் உங்கள் ராஜலக்ஷி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது நம்ம ஹாஃப் இயர்லி மார்க்ஸ் தான். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 9 பேர் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு 18 பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களோட மார்க்ஸை நான் கொடுக்க போகிறேன். ஏன்னா நான் வந்து பயாலஜி கம்ப்யூட்டர் குரூப்ஸ்க்கு மட்டும்தான் நான் வந்து அதிக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்தேன். லைக் மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டரில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தோம். நீங்களும் பார்த்துருப்பீங்க. நான் சொல்கிறேன் 90+ எடுக்கலாம் அப்படிலாம் நிறைய சொல்லியிருப்பேன். ஸோ இதில் யாரெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்காங்கன்றதை பார்ப்போம். சரிங்களா? மினிமம் 70+ இருக்கவங்க எல்லோரும் மார்க் பண்ணிருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்தது இப்போ கிஷோர் கண்ணன், அவர் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் டாப்பு. ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா அவர் தான் ஃபஸ்ட்டு மார்க்கு 521 எடுத்திருக்காங்க. தமிழ் 86, இங்கிலீஷ் 82, மேக்ஸ் 80, ஃபிசிக்ஸ் 89, கெமிஸ்ட்ரி 94, பயாலஜி 91. பயாலஜியில் ஒரு மார்க்கில் டாப்பர் விட்டுட்டான். ஓகேங்களா? கண்டிப்பாக உட்காந்தாலும் ஃபீல் பண்ணுவான். ஓகேங்களா? அடுத்தது பிரியங்கா 2 சப்ஜெக்டில் டாப்பர், தமிழ், ஃபிசிக்ஸில் இன்னொருத்தன டாப்பரு லோகேஷும். ஓகேங்களா? ஸோ தமிழில் 90, இங்கிலீஷ் 77, மேக்ஸ் 77, ஃபிசிக்ஸ் 90, கெமிஸ்ட்ரி 84, பயாலஜி 73, ஓவரலாக 491. ஓகேங்களா? அனுஷ்கா தமிழ் 80, இங்கிலீஷ் 83, மேக்ஸ் 58, ஃபிசிக்ஸ் 88, கெமிஸ்ட்ரி 86, பயாலஜி 91. பயாலஜி டாப்பருங்க. ஓவரால் டோட்டல் 486. ஆனால் இவங்க அனுஷ்கா வந்து பார்த்திங்கன்னா கோட்டில் இவங்க தான் ஃபஸ்ட் டாப்பரு, ஹையஸ்ட் ஸ்கோர். அதுக்கப்புறம் தான் கிஷோர் வந்து நம்ம செஷனில் சேர்ந்தோம். பிரியங்கா அப்போ வந்து செகண்ட் ரேங்க்கு, இப்பயும் செகண்ட் ரேங்க்கு. என்ன பிரியங்கா செகண்ட் ரேங்க்கில் நிற்கிறேன். ஓகேங்களா? அடுத்து அர்ஷிதா ரஹ்மத், தமிழ் 86, இங்கிலீஷ் 82, மேக்ஸ் 71, ஃபிசிக்ஸ் 70, கெமிஸ்ட்ரி 78, பயாலஜி 80. ஓவரால் டோட்டல் 478. வினிஷ் தமிழ் 76, இங்கிலீஷ் 82, மேக்ஸ் 82, ஃபிசிக்ஸ் 79, கெமிஸ்ட்ரி 83, பயாலஜி 58, ஓவரால் டோட்டல் 460, மேக்ஸ் டாப்பர். சாகித்யா 70, 73, 53, 76, 82, 82. ஸோ இதில் மேக்ஸ் தவிர மற்ற எல்லாத்துலேயும் 70 எடுத்திருக்காங்க. ஓவரால் டோட்டல் 436. ஸ்ரீலேகா 63, 73, 50, 79, 80, 85. ஓவரால் டோட்டல் 430. மேக்ஸ் தமிழ் தவிர மற்ற எல்லாத்துலேயும் 70 above. தேன்மொழியால் தமிழ் 75, இங்கிலீஷ் 81, மேக்ஸ் 61, ஃபிசிக்ஸ் 64, கெமிஸ்ட்ரி 72, பயாலஜி 59. ஓவரால் டோட்டல் 412. பார்த்தசாரதி தமிழ் 65, இங்கிலீஷ் 56, மேக்ஸ் 36, ஃபிசிக்ஸ் 69, கெமிஸ்ட்ரி 82, பயாலஜி 68. ஓவரால் டோட்டல் 376. என்கிட்ட இவங்க கோட்டலியிலேருந்து தான், அந்த கோட்டலிக்கு ஒரு 1 month மட்டும் தான் ஜாஸ்தி இருந்தாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250, 260 அந்த ரேஞ்சில் இருக்காங்க. பட் இப்போ 376 இருக்காங்க. ஸோ இந்த 376, 300 இருக்கவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப கம்மியான மார்க் எடுத்தவங்க தான் ஒரு ஸ்டேஜில். இப்போ நல்ல பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இது. நான் இப்போ சொல்கிறேன், என்கிட்ட படிக்கிற பசங்களாம் சூப்பர் ஜீனியஸ்லாம் இல்லை, நல்லா படிக்கிறவங்க இருக்காங்க, ரொம்ப ஆவரேஜாக படிக்கிறவங்க. பட் எல்லாருமே இப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரீசன் அவங்க படித்தாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் படித்தாங்க. அதுதான் ஃபேக்ட்டு. அடுத்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பில் பார்ப்போம். கீர்த்தி கம்ப்யூட்டர் சயின்ஸில் டாப்பர், சென்டம் போட்டிருக்காங்க. தமிழ் 80, இங்கிலீஷ் 80, மேக்ஸ் 51, ஃபிசிக்ஸ் 74, கெமிஸ்ட்ரி 88, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 100. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் மட்டும்தான் கம்மி, மற்ற எல்லாத்துலேயும் அவங்க தான். ஒரு 30 மார்க் எக்ஸ்ட்ரா இருந்தால் கண்டிப்பாக இதில் ஒரு 500 போட்டிருப்பாங்க. நிவேதா சிஎஸ்சில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சென்டம் டாப்பர். தமிழ் 85, இங்கிலீஷ் 76, மேக்ஸ் 40, ஃபிசிக்ஸ் 80, கெமிஸ்ட்ரி 84, கம்ப்யூட்டர் சென்டம் தான். ஸோ இதில் மேக்ஸ் மட்டும்தான் கம்மி. எல்லாருக்கும் இந்த மேக்ஸ் குத்தியாச்சு. என்ன பிரச்சனைனா, நம்ம இதில் கொஞ்சம் கொஷின் பேப்பர் கொஞ்சம் டஃபாக கேட்டதான் கல்லூரியில் எல்லோரும் வச்சு செஞ்சுட்டாங்க. அதுதான் நான் எல்லாத்துலேயும் 70 எடுத்திருக்காங்க. புகழ் தமிழ் 86, இங்கிலீஷ் 78, மேக்ஸ் 45, ஃபிசிக்ஸ் 83, கெமிஸ்ட்ரி 77, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 91. ஓவரால் டோட்டல் 457. லோகேஷ் தமிழ் 60, தமிழ் இங்கிலீஷ்லேயும் விட்டு வச்சுருக்காங்க, மனசாச்சே இல்லாமல். நான் என்ன பண்ணுறது? சரி பரவாயில்ல. மேக்ஸ் 40, ஃபிசிக்ஸ் 84, கெமிஸ்ட்ரி 80, கம்ப்யூட்டர் சயின்ஸ் சென்டம் 433. யூஸ் பாருங்கள், மற்ற எல்லோரும் அப்ராக்சிமேட்டாக ஒரு 80 கிட்ட எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஒரு 20 மார்க்கு, இதில் ஒரு 31 மார்க் வந்திருக்கும். மேக்ஸில் பார்த்தோம்னா 41 மார்க்கு, அப்படின்னா 470 சம்திங் தாண்டியிருப்பான். எங்கெங்கெல்லாம் மிஸ் பண்ணுறானுங்க பாருங்கள். தமிழ் இங்கிலீஷில் போய் விட்றாங்க. தமிழ் இங்கிலீஷ்லாம் கொஷின் கேட்குறானுங்க, என்ன பண்ணுறது ஒன்று வச்சுக்கிட்டு. தர்ஷினி தமிழ் 64, இங்கிலீஷ் 72, மேக்ஸ் 37, ஃபிசிக்ஸ் 70, கெமிஸ்ட்ரி 84, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 94. ஓவரால் டோட்டல் 421. மேக்ஸில் விட்டாச்சு, தமிழில் விட்டாச்சு, மற்றதெல்லாம் ஓகே. தாமோதரன் 42. ஓகே 40.
ஒரு 40 ரூபா தரலைங்க, எப்போ பார்த்தாலும் 40 ரூபா சாக்லேட் வாங்கிட்டே இருப்பான். அதேமாதிரி எல்லாத்தையும் 40 தான் வாங்குவேன்னு சொல்லிட்டு மேக்ஸில் 40 எடுத்திருக்கான். நான் என்ன பண்ணுறது? ஓகே, இங்கிலீஷ் 80, ஃபிசிக்ஸ் 85, கெமிஸ்ட்ரி 70, கம்ப்யூட்டர் 87. கம்மி தான், பரவாயில்ல சொல்லிட்டுருவோம். இந்த 412. ஹர்வாஸ் இங்கிலீஷில் டாப்பர். எப்படா ரே, நம்ப முடியலடா டே, ஷாக்காக இருக்குடா. தமிழில் எங்கடா அநியாயத்துக்கு 40 வாங்கிருக்கீங்க. மேக்ஸில் 35, ஃபிசிக்ஸ் 80, கெமிஸ்ட்ரி 86, கம்ப்யூட்டர் 85. ஓவரால் டோட்டல் 410. ரஞ்சனி தமிழ் 50, இங்கிலீஷ் 66, மேக்ஸ் 52, ஃபிசிக்ஸ் 70, கெமிஸ்ட்ரி 72, கம்ப்யூட்டர் 92. ஓகேவா, 3 சப்ஜெக்டில் 70 above. 3 சப்ஜெக்ட்டு என்ன ரேஞ்சுன்னு தெரியாமல் கம்மியாக கிடக்குது. தீபக் 65, 77, 37, 62, 78, 83. 3 சப்ஜெக்டில் 70 above. ஓகேவா, தமிழ்லையும் ஃபிசிக்ஸ்லையும் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். கோகுல பிரியன் 48, 80, 39, 65, 71, 91. இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது 3 சப்ஜெக்ட் இருக்குது, இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். கற்பகம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது லாஸ்ட் டைம் விட. தமிழ் 60, இங்கிலீஷ் 55, மேக்ஸ் 50. மேக்ஸில் 50 போட்டது பெரிய விஷயம் தான். ஓகேவா, இந்த அவ்வளோ டஃப்பான பேப்பர்லையும் 50 போட்டது பெரிய விஷயம். ஃபிசிக்ஸ் 60, கெமிஸ்ட்ரி 76, கம்ப்யூட்டர் 78. இந்த கம்ப்யூட்டரில் நிறைய பேர் 90+ எடுத்துகிட்டா நீங்கள் 70 எனக்கு ஏற்றுக்க முடியல. சரி, பரவாயில்ல. சந்தோஷ் 64, 65, 50, 55, 80, 65. அதாவது இந்த கில்லி படத்தில் சொல்லுவாங்களே, தம்மா துண்டு பிளேடு மேலே நம்பிக்கை உங்களை இடானவங்களே, அதுமாதிரி தான் உனக்கு சொல்லுவேன். சரியா, ஒரு சப்ஜெக்ட் தான் 80 above, 80 கிட்ட வச்சுருக்க, மற்ற எல்லாமே கம்மி. இதெல்லாம் பத்தாது. மேபி நீ உன்னோட பொட்டன்ஷியல் நீ அன்லாக்கே பண்ணல, ஒன்று நீ புரிஞ்சிக்கல, பார்த்துக்கோ, மாற்றிக்கோ. சரண் 2 சப்ஜெக்டில் 70 எடுத்திருக்க, பத்தாது. ப்ளீஸ் கம் அவுட் ஆஃப் யுவர் ஜோன். உங்கள் ஜோன் விட்டு வெளில வாங்க, அப்போ தான் மார்க் எடுப்பீங்க. பவித்ரன் உனக்கு அதுதான், அந்த ஒரு ஜோனில் லாக் ஆகிட்டு இருக்கிற. எப்போ வெளில வர்றோம், எப்போ வெளில வர போகிறோன்னு தெரில, பார்ப்போம். தமிழ் 52, இங்கிலீஷ் 64, 2 சப்ஜெக்ட் தான் 70 above. இது ஒரு 4 பேர் ஒரு ஜோனில் மாட்டிட்டீங்க, மனசுக்குள்ளேயே போட்டு நம்ம அப்படியே படிக்க மாட்டோம்னு ஒரு ஜோன்லேயே இருக்கிறீங்க. பட் போன தடவைக்கு இப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். 298, 300, 303, 305 இருந்தீங்க எல்லோரும். இப்போ கிட்டத்தட்ட எல்லோரும் 374, 375, 37, 37 வந்துட்டீங்க. பட் பத்தாது, எனக்கு இது பத்தாது. இங்கே இருக்க எல்லோரும் 500 ரூபாய் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ எடுத்துருங்க. அனுரஞ்சனி கம்பேக்கரான்னு சொல்லி பல்பு கொடுத்துட்ருக்கேன். எனக்கு ஒரு சப்ஜெக்ட் தான் 80 கொடுத்துருக்கு, இது பத்தாது. உண்மையான கம்பேக் கொடுத்துரு. ஓகே. ஜீவானந்தம் ப்ளீஸ் அந்த ஜோன் விட்டு இல்லவா, படிக்கிற வைப்பார். 359. மதிவானன் 341. அண்ணா எனக்கு 16 மார்க் குறைச்சிட்டாங்க, ஒரு கதை சொல்லாதரா. படிச்சுனா மார்க் எடுத்துரும். நீ படித்தா தானே இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ஆகணும். நிறைய டைம் எஃபோர்ட் போட்டாகணும், பற்ற மாட்டேங்குது. லோகேஷ்க்கு இன்னும் மார்க் தரல, 2 சப்ஜெக்டில் மார்க் தந்திருக்காங்க. ஒழுங்காக ஸ்கூல் போய்ட்டு மார்க் பண்ணிட்டா தம்பி, சரியா? அப்படி இருந்து ஃபிசிக்ஸில் டாப்பர் வந்திருக்க, வாழ்த்துக்கள். ஸோ இதில் ஓரளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 521, 491, 486, 478. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 473. இங்கே வந்து அப்புறம் 465, அப்புறம் 460, அப்புறம் 457, 433. இங்கே 436 இருக்குது, அப்புறம் 430 இருக்குது, அப்புறம் 421 இருக்குது, அப்புறம் இங்கே 412 இருக்காங்க, இங்கே 412, அப்புறம் 410, 402, 400. கிட்டத்தட்ட ஒரு 18 பேர். ஓகேங்களா, 2 காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் நான் மேலே எடுத்திருக்காங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400+ எடுத்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு அச்சீவ்மெண்ட்டாடான்னு கேட்டிங்கன்னா, இந்த டஃப்பான இப்போ கடலூரில் கொஸ்டின் ரொம்ப டஃப்னு போய் கேட்டு பாருங்கள். கொஸ்டின் ரொம்ப டஃப்பு. நிறைய 2 மார்க் 3 மார்க்லாம் ப்ரிடிக்ட் பண்ணாத அளவுக்கு இருந்துச்சு. பட் அதையும் இருந்து நம்ம இனிஷியல் ஸ்டேஜஸில் 2 மார்க் 3 மார்க்கில் ஃபுல்லாக டெஸ்ட் வச்சிட்டோம் பசங்களுக்கு. ஐ மீன் இப்போ மார்ச் மாதம் 11th முடிஞ்சுன்னா உடனே வந்து நான் டெஸ்ட் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். 1 மார்க் ஃபுல்லாக டெஸ்ட் வச்சோம். கிட்டத்தட்ட 700-800 கொஸ்டின் வச்சோம். வீடியோலாம் போட்டுருக்கோம். இப்போ பாருங்கள், 2 மார்க் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே டெஸ்ட் வச்சிட்டோம். அதனால தான் பசங்களை மேக்கப் பண்ண முடிஞ்சு. ஓகேங்களா, ஸோ இல்லைனா இன்னும் கஷ்டப்பட்டுருப்பாங்க. பட் பப்ளிக் எக்ஸாமில் நான் இப்போ கொஸ்டின் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். கூடிய சீக்கிரம் முடிச்சிடுவேன். நம்ம பசங்க இல்லை, யாரெல்லாம் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே வேணால் இருந்துக்கோங்களேன். நானும் சொல்கிறேன், நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணால் இருந்துக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாம் நீங்கள் நான் கூட கொஸ்டின் பெஸ்ட்டு பண்ணிங்கன்னா நல்லா பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காட்டலாம். ஃபெயில் ஆகிற பசங்க கூட 80, 90, 95 எடுக்கலாம். நல்லா படிக்கிற பசங்க சென்டம் கூட போடலாம். அது உங்கள் கையில் தான் இருக்குது. அதை நீங்கள் எவ்வளோ நம்புறீங்கன்றது இருக்குது. ஓகேங்களா, அதை வச்சு தான் இருக்குது. சரியா,
ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இப்போ கிராஷ் கோர்ஸ் மாரி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். இப்போ கரண்ட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணால் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்து அது மாதிரி டெஸ்ட் வைக்க போகிறோம் பசங்க எல்லாருக்கும். ஸோ ரெகுலராக டெஸ்ட் இருக்கும். ஜாயின் பண்ண பார்த்தீங்கன்னா 9600819370. கடலூரில் ஆஃப்லைன்லேருந்து நேரில் சேர்ந்து படிங்க. கடலூரில் இருக்கவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொல்லுங்கள், எந்த ஸ்கூல்னாலும் ஸ்டேட் போர்டு இருந்தால் சேர்த்து விட்ருங்க. சரியா? ஃபெயில் ஆகிறவங்க, அவரேஜாக படிக்கிறவங்க, இல்லை சென்டம் இந்த 500+ எடுக்கிறவங்க கூட என்கிட்ட வந்தீங்கன்னா ஒரு 595 585 எடுக்க வச்சுருவேன். அது உங்களோட சாய்ஸ் இதுக்கப்புறம். ஓகேங்களா? அவ்வளோதான். என்கிட்ட கண்டென்ட் இருக்குது, ஒர்த்தாக இருக்குது, டெஸ்ட் வைக்க தெரியும், ப்ராப்பராக கைடன்ஸ் கொடுக்க தெரியும். இன்னும் நீங்கள் என்கிட்ட நம்பிச்சு சேரணும். அவ்வளோதான் ஃபேக்ட். ஓகேவா? ஃபீஸ் வந்து இப்போதைக்கு 2000 தான் மந்த்லி. ஓகேங்களா? ஆன்லைன் யாராச்சும் சேர்றீங்கனாலும் நீங்கள் சேர்ந்துக்கலாம். ஓகேவா? பை ஃப்ரம் டேக் ஆல் தி பெஸ்ட்.